அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். அண்மை சில வாரங்களுக்கு முன்னதாக ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இலங்கைக்கு விஜயம் செய்து திரும்பியிருந்தமை குறித்து நாம் ஏற்கனவே பல விடயங்களை பேசியிருக்கின்றோம். குறிப்பாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் பதற்றம் ஒன்று உச்சமடைந்த சூழ்நிலையில் அவர் இலங்கைக்கு வருகிறது. இலங்கையின் உமாயா திட்டத்தை ஆரம்பித்து வைத்ததுடன் அவருக்கு மிக பெருமளவிலான மக்கள் பங்கேற்புடன் பிரமாண்ட வரவேற்பையும் இலங்கை அரசு வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரானிய ஜனாதிபதியின் வருகையின் பின்னர் மேற்குலக நாடுகளுக்கும் இலங்கைக்கும் இடையில் ஏற்பட்ட ராஜதந்திர சிக்கல், அது தொடர்பான பல விடயங்களை நாங்கள் ஏற்கனவே இதற்கு முன்னைய காணொளிகளில் பேசியிருந்தோம். குறிப்பாக கடந்த மாதம் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி விஜயம் செய்திருந்தமை தொடர்பில் ஆஸ்திரேலிய தூதுவர் நாபிர் கிலன் அவர்களும் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார். அது மட்டுமல்ல, இலங்கை அணிசேரா கொள்கை உள்ள நாடு என்று தன்னை நிரூபிப்பதற்காக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக அவர் குறிப்பிட்டதுடன், ஈரான் மிக சிக்கலான நேரத்திலே இஸ்ரேல் மீது 350க்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள். அந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டு ஒரு சில நாட்கள் கழித்து அவர் இலங்கைக்கு வருகை தந்தமை தொடர்பில் இலங்கைக்கு தங்களுடைய அதிருப்தியை இஸ்ரேல் தூதுவர் நேரடியாக வெளிப்படுத்தியிருந்தார். அது மட்டுமல்ல, காசாவில் இடம்பெற்று வரும் போரில் பொதுமக்களின் உயிரிழப்புகளை குறைப்பதற்கு இஸ்ரேல் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்திருப்பதாக அவர் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே 35,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொண்டு குவிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் இஸ்ரேல் எவ்வாறான பொதுமக்கள் இழப்பை குறைப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்தார்கள் என்பதை ஆஸ்திரேலிய தூதுவர் தான் குறிப்பிட வேண்டும். அது வேறு பிரச்சனை. இருந்த போதிலும் ஈரான் அதிபரின் விஜயத்தின் பின்னர் இஸ்ரேல் இலங்கை இடையிலான உறவில் ஒரு தளர்வு ஏற்பட்டிருந்ததான செய்திகள் வெளியாக இருந்தன. அது மட்டுமல்ல, இஸ்ரேலுக்கு செல்லும் இலங்கை தொழிலாளர்கள் அங்கு சட்டவிரோதமாக பறிக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களின் தொழில்களை அவர்கள் பெற்றுக்கொள்வதாகவும், குறிப்பாக பாலஸ்தீன தொழிலாளர்களுக்குரிய வேலைவாய்ப்பையே பறித்தெடுத்து இலங்கையர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும், எனவே இஸ்ரேலுக்கு செல்லும் இலங்கையர்கள் தொடர்பான தொழில் ஒப்பந்தங்களை கூட ரத்து செய்ய வேண்டுமென இலங்கையின் மனித உரிமை அமைப்புகள் பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயற்படும் அமெரிக்காவும் ஈரானிய ஜனாதிபதியின் இலங்கை விஜயம் குறித்து தன்னுடைய அதிருப்தியை வெளியிட்டிருந்தார்கள். நேரடியாக இல்லாவிட்டாலும் கூட அமெரிக்க ஊடகங்களில் பேசியிருக்கக்கூடிய இந்த விஜயம் தொடர்பான செய்திகளில் அப்பட்டமாகவே ஈரான் ஜனாதிபதியின் விஜயத்திற்கு அவர்கள் வெளியிட்ட அதிருப்திகள் வெளியாக இருந்தன. அதனைத் தொடர்ந்து கடந்த வாரத்தில் இலங்கைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அமெரிக்க ஆய்வு கப்பலுக்கு இலங்கை அரசாங்கம் தடை விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்கள் குழுவை ஏற்றிச் சென்ற ஆய்வு கப்பலை இலங்கை கடற்பரப்புக்குள் பிரவேசிக்க அனுமதிக்குமாறு அமெரிக்கா விடுத்த கோரிக்கையை இலங்கை மறுத்திருந்ததுடன், இலங்கை கடற்பரப்புக்குள் எந்தவொரு ஆய்வு கப்பலும் பிரவேசிக்க அனுமதிப்பதில்லை என்ற அரசின் கொள்கை தீர்மானத்தை அமெரிக்க தூதரகத்துக்கும் அறிவித்திருந்தார்கள். இது இலங்கை அமெரிக்கா இடையிலான உறவில் சில சிக்கல்களை ஏற்படுத்தியிருந்தது. இருந்தபோதிலும் இலங்கை கடல் எல்லையை பயன்படுத்தாமல் எரிபொருள், நீர் சுத்திகரிப்பு, உணவு மற்றும் இதர வசதிகளை பெற அமெரிக்க ஆய்வு கப்பல் அனுமதி கோரியதால் சர்வதேச கடல் எல்லைக்கு சென்று அதன் வசதிகளை செய்து கொடுக்கலாம் என்று கூறியிருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இலங்கை கடற்பரப்புக்குள் அமெரிக்க ஆய்வு கப்பல் நுழைய முடியாது என்ற செய்தி இலங்கை தரப்பினரால் தெளிவாக அமெரிக்காவுக்கு சொல்லப்பட்டது. ஏற்கனவே சீனாவின் உடைய கப்பல் ஒன்றும் ஆய்வு கப்பல் இலங்கைக்குள் பிரவேசிப்பதற்கான அனுமதி கோரப்பட்ட போது இலங்கை அரசால் அது நிராகரிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனவே எந்த ஒரு கப்பலையும் இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைவதற்கு அனுமதி இல்லை என்ற இலங்கை அரசின் முடிவின் பிரகாரம் இந்த செயற்பாடு அமெரிக்காவுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஏற்கனவே ஈரானிய ஜனாதிபதியினுடைய இலங்கை விஜயம் ஏற்படுத்தியிருந்த தாக்கங்களின் பின்னணியில் இந்த கப்பல் அனுமதிக்கப்படாத விவகாரம் அமெரிக்க ஊடகங்களிலும் மிக பெருமளவில் பேசப்பட்ட ஒரு விடயமாக மாறியிருந்தது. இவ்வாறு இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில், இலங்கைக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு விரிசல் நிலை காணப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது மீண்டும் இலங்கை ஈரானுடன் செய்து கொள்ள முற்படும் ஒரு ஒப்பந்தம் மேற்குலகுக்கும் இலங்கைக்கும் இடையில் மிக பெரும் சிக்கலான நிலைமையை ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக ஈரானிய ஜனாதிபதி இலங்கைக்கு விஜயம் செய்து சென்ற பின்னர் இலங்கைக்கு எதிர்வரும் காலங்களில் தொடர்ச்சியாக நாங்கள் பரஸ்பர ஒத்துழைப்பை வழங்குவோம் எனவும், இலங்கையினுடைய ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் ஈரான் பங்கெடுப்பது மட்டுமல்ல, புதிய தொழில்நுட்பங்கள் ஈரானில் அறிமுகப்படுத்தப்படும் போது
அவை இலங்கைக்கும் உடனடியாக கொண்டு வரப்படும் என தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்ல, ஈரானில் நடைபெற்ற விவசாய கைத்தொழில் மாநாட்டில் இலங்கையினுடைய விவசாயத்துறை அமைச்சர் நேரடியாக கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் ஈரானுக்கு சொந்தமான மகான் ஏர் விமானங்களை இலங்கையில் அனுமதிப்பது தொடர்பில் ஈரானிய மகான் ஏர் நிறுவனத்திற்கும் இலங்கை அரசு சிவில் விமான சேவைகள் அதிகார சபைக்கும் இடையில் விரைவில் ஒப்பந்தம் கச்சாத்திடப்படலாம் எனவும் இந்த ஒப்பந்தத்தை அனுமதிப்பது குறித்து ஏற்கனவே அமைச்சரவையில் தீர்மானம் முன்வைக்கப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருந்தன. இந்த ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் ஈரான் இலங்கைக்கு இடையே நேரடி விமான சேவைகள் ஏற்படுத்தப்படும் என்ற எதிர்பார்ப்பு பரவலாக கிளம்பியிருந்தது. குறிப்பாக ஈரானிய விமான நிறுவனமான மகான் ஏர் விமான நிறுவனத்தை அனுமதிப்பது தொடர்பில் இலங்கை அமைச்சரவை பத்திரத்தை தாக்கல் செய்து அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகளில் இருந்து இலங்கைக்கு கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பியிருப்பதாக தற்போது ராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. 1991ஆம் ஆண்டு நிறுவப்பட்டு தற்போது 32 விமானங்களுடன் இயங்கும் ஈரானின் மிகப்பெரிய தனியார் விமான சேவை நிறுவனமான மகான் ஏர் நிறுவனம் பல்வேறுபட்ட அமெரிக்க மேற்குலகால் தடை செய்யப்பட்ட இயக்கங்களுக்கு பொருட்கள் மற்றும் போக்குவரத்து வசதிகளை வழங்கும் நிறுவனமாக 2011ஆம் ஆண்டு அமெரிக்காவினால் பெயரிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தடை செய்யப்பட்ட இயக்கங்களுக்கு போக்குவரத்து வசதிகள் மற்றும் உதவிப் பொருட்களை வழங்கும் நிறுவனம் என அமெரிக்காவால் பெயரிடப்பட்ட பின்னர் அமெரிக்காவின் கூட்டாளிகளான ஜெர்மனி, பிரான்ஸ், சிரியா, இத்தாலி, ஸ்பெயின் மற்றும் பல்வேறுபட்ட நாடுகளிலும் மகான் ஏர் நிறுவனம் தடை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில்தான் ஈரானுக்கு சொந்தமான தனியார் நிறுவனமான மகான் ஏர் விமானங்களை இலங்கையில் வான்வெளி செயற்பாட்டுக்கு அனுமதி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முற்றுப்பெற்றுள்ள சூழ்நிலையில் இதற்கான அனுமதி கோரி அமைச்சரவையிலும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் அமைச்சரவையில் ஈரானுடனான நேரடி விமான சேவைக்கான அனுமதி கிடைக்கலாம் என்று எதிர்பார்க்கும் நிலையில் தற்பொழுது அமெரிக்கா தலைமையிலான மேற்குலக நாடுகள் இலங்கைக்கு ஈரானுடனான நேரடி விமான சேவையை மகான் ஏர் விமான சேவையை இலங்கை அனுமதிப்பது தொடர்பில் மிக கடுமையான கண்டனங்களை வெளியிட்டிருப்பதாகவும் ராயதந்திர வட்டாரங்களூடாக இலங்கைக்கு தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார்கள் என்ற செய்திகளும் ஈரான் இலங்கை இடையிலான விமான சேவை ஆரம்பிக்கப்படுமா அல்லது மேற்குலக அமெரிக்க, இஸ்ரேல் போன்ற நாடுகளின் அழுத்தங்களுக்கு இலங்கை அடிபணியுமா அல்லது இந்த அழுத்தங்களை கடந்து ஈரான் உடைய விமான சேவையுடன் இலங்கை இணைந்து கொண்டு மேற்குலகுக்கு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்துமா என்ற கேள்விகள் இன்றைய நாளில் மிக பெரும் சிக்கலான ஒரு ராஜதந்திர விடயமாக மாறியிருக்கின்றது. ஏதவாறு இருப்பினும் அமெரிக்கா மேற்குலகினால் தடை செய்யப்பட்டிருந்தாலும் கூட ஈரானினுடைய நட்பு நாடுகள் 10 நாடுகளில் உள்ள 44க்கு மேற்பட்ட முக்கிய நகரங்களுக்கு போக்குவரத்து செய்யும் நிறுவனமாக மகான் ஏர் நிறுவனம் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அந்த நிறுவனமே இலங்கை அமைச்சரவையின் அனுமதிக்காக இலங்கை ஈரான் இடையிலான நேரடி விமான பரப்பிற்கான அனுமதிக்காக காத்திருக்கும் சூழ்நிலையில் மேற்குலகினுடைய எதிர்ப்புகள் இலங்கைக்கு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் இலங்கை எவ்வாறான முடிவுகளை எடுக்கப் போகின்றார்கள், இலங்கையின் அமைச்சரவை இதனை அனுமதிக்கப் போகின்றார்களா என்ற விடயங்கள் இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும். இந்த சூழ்நிலையில் ஈரான் இலங்கை இடையிலான விமான சேவை இலங்கைக்கு பயனுள்ளதாக அமையுமா, இலங்கை இந்த விமான சேவையை அனுமதிப்பதால் இலங்கைக்கு ஏதாவது பாதகமான விளைவுகள் ஏற்படுமா, ஈரான் இலங்கை இடையிலான உறவின் காரணமாக இலங்கை முன்னோக்கிய பாதையில் செல்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படுமா என்பது தொடர்பான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி. அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.